பொருள் இல்ல, நல்ல சாப்பாடு இல்ல, ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் இருந்து இந்த நாடு பிச்சைக்கார நாடாவே இருக்கு. ஒவ்வொரு இந்தியனும் கடனாளியான தண்டம் மிச்சம். ரேஷன் கார்டுக்கு லஞ்சம், பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்க லஞ்சம், ரயில்வே டிக்கெட்டுக்கு லஞ்சம், விவசாயிக்கு கடன் கொடுக்க லஞ்சம், பரப்புல இருந்து இறப்பு வரைக்கும், பிரசவாஸ்பத்திரியில இருந்து சுடுகாடு வரைக்கும் லஞ்சம் 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 லஞ்சம். தேசிய ஒருமைப்பாடுங்கிறது இந்த நாட்டுல லஞ்சத்துல மட்டும்தான்டா இருக்கு. எத்தனையோ அறிவுள்ள ஏழை பசங்க பணம் இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பெரிய படிப்பு படிக்க முடியாம லாரி டிரைவரா, ஹோட்டல் சர்வரா, குமாஸ்தாவை குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க, லோன் வாங்கி டீ ஆத்துக்கிட்டு இருக்காங்க. கல்வி விற்கிறதுக்கு நீங்க யாரு? இன்னைக்கு கல்வி ஒரு ஆடம்பர பொருளா போச்சு. ஒரு கார் வாங்குற மாதிரி, ஒரு பங்களா வாங்குற மாதிரி, ஒரு தங்கம் வாங்குற மாதிரி ஏழைக்கு கைக்கு எட்டாத பொருளா போச்சு. படிப்புக்கு ஏன் காசு கொடுக்கணும்னு மாணவர்கள் கேள்வி கேட்கணும். இந்த அவலம் மாறணும். கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். 2002ல இருந்து இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. 5,000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5,000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான்.
இதே தமிழ்நாட்டுல ஆண் குழந்தை இறந்து பிறந்துட்டா நெஞ்சில கீறி தான் புதைப்பாங்களாம். இப்ப ஒவ்வொரு நாட்டிலயும் அடி வாங்குறோம் பாத்தியா? இப்ப தமிழ்நாட்டுக்கே வந்து அடிக்கிறான். திருப்பி அடிக்கணும். எங்கள் மண்ணை தொட்டவன் கால்கள் எங்கள் நிலத்தில் உரமாகும். எங்கள் பெண்ணை தொட்டவன் கைகள் எங்கள் அடுப்பில் விறகாகும். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. இனம் ஒன்றாக, மொழி வென்றாக, புது வேலை எடுப்போம் விடிவுக்கு.